அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் reprogramming the DNA, that is wiring the DNA and firing the DNA by selfology, சுயவியல் கோட்பாட்டின் மூலம் how to corrupt the negative genes and how to elevate the பாசிட்டிவ் ஜீன்ஸ் என்றதை பற்றி நம்ம செல்ஃபாலஜி டிசைன் பண்ணி சொல்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறது, உங்களுடைய ஒட்டுமொத்த அறிவையும் அதனுடைய எலிவேஷனை, எவ்வளவு தூரம் உங்கள் ஆற்றல் எலிவேட் ஆகிக்கிட்டு இருக்கு என்பதையும், அந்த எலிவேஷனுக்கு தக்கபடி உங்களுடைய அப்சர்வேஷன் எப்படி அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனாக கன்வெர்ட் ஆகி உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர், தட் இஸ் தி ஃபோக்கஸ் பவர், தட் இஸ் தி மெடிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் ஃபோக்கஸிங் பவர் உருவாகுது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி சொல்லும்போது இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் மாதிரி தெரியல, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் திருப்பி திருப்பி ஒழுங்காக கேட்டுட்டிங்கன்னா நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் எவ்வளவு பணத்தை போடுறீங்களோ அந்த பணத்துக்கு தக்கபடி வட்டி ஏறும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு தூரம் உழைக்கிறீங்களோ அதுக்கு பணம் வர்றதெல்லாம் தெரியும். நீங்கள் எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அதுக்கு தக்கபடி ஒபிசிட்டியோ அல்லது இருக்குது தெரியும். உங்களுடைய எக்ஸசைஸ் எடுக்கிறதுக்கு தக்கபடி உங்கள் ஒபிசிட்டியை கழிச்சுக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது சேம் திங். இது ஃபிசிக்கலாக தெரிகிறது. பட் இது எப்படின்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய மரபணு திறன்களுடைய வளர்ச்சியை வளர்கிறதுக்கு ஈஜியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது காரணம். அதை வைத்து கணக்கிட்டு கொள்ளலாம், அல்லது பெட் ஸ்கேனை வச்சு கணக்கிட்டு கொள்ளலாம். ஏனென்றால் உங்களுடைய பவர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளவு அதிகரிச்சிருக்கோ அதுக்கு தக்கபடி தான் உங்களுடைய மெமரி பவர், சாதாரணமாக ஷார்ட் டேர்ம் மெமரி பவரில் இருந்தது லாங் டேர்ம் மெமரி ஆகி எவர் டேர்ம் மெமரி ஆகும். அந்த எவர் டேர்ம் மெமரி என்பதே it is directly connected to the synchronization of your DNA. ஆமாம், இது ரொம்ப தெளிவாக நீங்கள் உணரலாம். உள்வாங்குறீங்க, ஆனால் கொஞ்ச நேரம் தான் முதல்ல உள்வாங்க முடியுது. ஏன்னா டிஎன்ஏவுடைய டைமிங் ப்ராசஸுக்கு தக்கபடி உங்களுடைய ஃபுட் மேனேஜ்மெண்ட்டும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் டென்ஷன் இல்லாத ஒரு நிலைக்கு வரணும். அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நீங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் இதில் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா உங்களுடைய எலிவேஷன் ஆஃப் இன்டெலிஜென்சஸ், என்லார்ஜ்மெண்ட் என்லைட்டன்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு வைப்ரேஷன், பிரெயின் வைப்ரேஷனை நீங்கள் வேகமாக கண்டுபிடிக்கலாம். பிரெயின் வைப்ரேஷன்னா முதல்ல வைப்ரேஷன் ஆவதற்கு, இப்போ உதாரணமாக 10 செகண்ட் ஓடினதை முதல்ல 50 செகண்ட் ஓடினதை 40 குறைச்சிருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வேகமாக குறையும் இல்லைங்களா? இதே மாதிரி உட்கார்ந்த உடனே உங்களுடைய ஃபோக்கஸிங் ஃபயர் ஆச்சுன்னா அடுத்த வினாடி ஆல்ஃபாவுக்கு போகும். இது பியூர் சயின்ஸு. சொல்கிறீங்களா? அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி பிடிச்சிக்கிறாரு சொன்ன உடனே. அதற்கு காரணம், நீங்கள் இந்த ஈஜி மூலம் உங்களுடைய அறிவினைன்றது ஆற்றல் இல்லை. ஆற்றல் என்பது டிஎன்ஏ. நீங்கள் டிஎன்ஏ சம்பந்தமாக தேர்வு பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் அது பூரா கன்வர்ஷன் ஆகி அந்த டிஎன்ஏ சம்பந்தமான தேர்வுகள், இசை சம்பந்தமாக, எழுத்து சம்பந்தமாக, பேச்சு சம்பந்தமாக, அதை ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல. உள்ளே நுழைஞ்சு எவ்வளவு பெரிய ரகசியம் நடக்குது பாருங்கள். செல்லை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்படியே வரிசையாக போய் டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அந்த டிஎன்ஏக்குள்ளே எத்தனை ஆயிரம் லேயர் இருக்கணும் பாருங்கள். ஹியர் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி யூனிவர்ஸ். That is the universe in your brain. That is universe in your body. That is universe in your every cells. அதைத்தான் தமிழில் என்ன சொல்கிறாங்க, அண்டத்தில் இருக்கும் எல்லாமே பிண்டத்தில் இருக்கின்றன.
how to extract it melodiously and consciously is a matter. You know that universe is in your mind, universe பாடியெல்லாம் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா ஏற்கனவே நிரூபித்ததுனால தானே நமக்கு ஆன்மீக லிட்ரேச்சர், விஞ்ஞான லிட்ரேச்சர் பூரா இருக்குது, ஏஐ வரைக்கும். யாரோ ஒருத்தருடைய மூளைக்குள்ளே வந்திருக்கணும்ல, அப்போ அது ஃபிசிக்ஸ் படி எங்கேயோ இருந்திருக்கணும்ல, அந்த இருந்தது தான் சேட்டலைட். அதை நம்ம ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நெட்டு போட்டு பார்க்குறேன், அமெரிக்காவில் இருக்க ஒரு விஷயத்தை கேட்கணும்னா யூடியூப்பில் போகிறேன், இன்ஸ்டாகிராம்ன்றாங்க, எல்லாமே ஃபேஸ்புக் எல்லாமே வந்துடுதில்ல. இப்போ இது எப்படின்னா ஃபிசிக்கலாக மனிதன் உருவாக்கிய சேட்டலைட். ஆனால் மனிதனுக்கெல்லாம் உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், செடிகள், கொடிகள், பஞ்சபூதங்களுக்கும் சேட்டலைட் நடக்குதுல்ல, அந்த சேட்டலைட் தான் பிரபஞ்சம், அந்த சேட்டலைட் தான் கடவுள்ன்றோம். வச்சுங்க. பட் ஒரு விஷயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், உங்களுடைய ஆண்டனாவாக நீங்கள் ஆக்கணும்னா உங்களுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஎன்ஏயும் ஆண்டனாவாக்கணும். எபிஜெனடிக்ஸ் சொல்லுது, புரிஞ்சுக்கோங்க. ஆண்டனா தானே இழுக்கும், எப்படி இழுத்துச்சு? பிரெயினுக்குள்ளே தானே இழுக்கப்பட்டது. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்காங்கல்ல, மிஷின் லேர்னிங் எல்லாமே சொல்லுங்கள். ஃப்ரம் வேர் இட் கம்ஸ், ஃப்ரம் சம்திங், தட் சம்திங் இஸ் இது, அவ்வளோதானே கான்செப்ட். அப்படியே நம்ம போக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம அறிவுகளை, நம்ம ஆற்றல்களை, அதை அப்படியே எவ்வளவு தூரம் வேகமாக ஆல்ஃபாவுக்கு போகுதோ, வேகமாக அப்சர்வேஷனாக இருந்தது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினன்ஸுக்கு ஃபயர் ஆகுதோ, அதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பிரெயின் ப்ராப்பராக, உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ப்ராப்பராக, மற்ற பெயரெல்லாம் விட்டுருங்க, இந்த ஆஃப் ஆன்லாம் பேர் விட்டுருங்க, உள்ளுக்குறுக்கு நடந்தது அது உங்களுடைய நினைப்பால், செயலால், உணர்வால், சொல்லால் எல்லாம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதில் குறிப்பாக உங்கள் பாடி லாங்குவேஜிலேருந்து தான் வரும், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து தான் வரும். இது ஜஸ்ட்டு எனக்கு அந்த கருத்தாக்கத்துக்கு ஒரு சின்ன விளக்கம். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.